ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டும் ஒரு விசை இந்த சோசியல் மீடியா மூலமாக இணைந்து தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, தேவன் பாராட்டி இருக்கிற அவருடைய கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். அன்றுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்கள் கண்ணின் மணி போல காத்து ஆண்டவரே எங்களை கழுகிலின் சட்டைகளிலே சுமந்து கொண்டு வந்த எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த 6வது மாதத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 6வது மாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாய், எங்களுடைய அழுகைக்கும் புலம்பலுக்கும் பதில் கிடைக்கிற ஒரு மாதமாய், ஆண்டவரே நாங்கள் ஆனந்தப்படுகிற ஒரு மாதமாய், நாங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான ஒரு மாதமாய் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. இந்த ஆசீர்வாத கூடுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாருங்கள், நாம் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் தேவனுடைய நன்மைகளுக்காக நாம் காத்திருப்போம். காத்திருக்கிறவர்களுக்கு பலனளிக்கிற ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே பலனளித்து நன்மையை தருவாராக. எங்களோடு இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடுங்கள். ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜூன் மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் கடந்த 5 மாதங்களும் அவருடைய கிருபை இரக்கத்தினாலே நம்மளை பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலையும் அவரை பாடி, அவரை ஆராதித்து, அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம்? அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இரக்கத்தினால் நம்மளை நடத்தி வருகிறார். வருஷத்தின் நடுப்பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 6ஆம் மாதத்திலே பிரவேசிக்கிற நம்மளை கர்த்தர் இன்னமும் அவருடைய கிருபைக்குள் நம்மளை மறைத்து அவர் பாதுகாக்க போதுமான தேவனாக இருக்கிறார். சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயக நேகமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெய நமக்கு இந்த நாள் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்றும் சேர்ந்திடும் நாள் இறங்கி நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் மேகமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை கடந்த நாளெல்லாம் கண்மணியாய் காத்த ஆண்டவருக்கு இந்த முதல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்தோம். தொடர்ந்து இன்னும் சில பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணியிருக்கிறார்? கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த புதிய மாதத்திலே ஆண்டு நமக்கு அவர் ஜெயம் கொடுக்க, அவர் பலன் கொடுக்க, அவர் நீதி செய்ய அவர் நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எதை குறித்து நீங்கள் கலங்கக்கூடாது. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு அவர் பலனையும் விடுதலையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் தந்து ஒவ்வொரு நாள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த ஸ்தோத்திர ஆராதனையிலே நாம் வெறுமையாக இராதபடி, மௌனமாக இராதபடி சேர்ந்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து என்ன செய்யணும்? நல்லா பாடணும். அப்போதான் இந்த புதிய மாதத்தில் ஒரு பலனை, அவர் நீதி சமாதானத்தை அவர் செய்ய போதுமானவர். சேர்ந்து பாடுவோம்.
ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே வாழ்நாள் எல்லாம் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. சொல்லுவமா? நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஆமே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஜெயங்கொடுக்கும் ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவா. சொல்லுங்க. வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உன்னத தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உன்னத தேவனே, உருக்கம் நிறைந்தவர். நம்மை காப்பவர், உறங்குவதில்லையே. சொல்லுங்க. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும்
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. 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 ஹalleluya. ஆண்டவர் அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த முதல் ஸ்டான்ஸ் சொல்லப்படுகிறது, நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். அவர் நமக்கு நீதி செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நமக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனை பலப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பலப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் நம்மளை அப்படி என்ன செய்றாரு? அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பன் உன் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஆண்டவர் மோசே மூலமாய் விடுதலையாக்கி ஜனங்களை நடத்தி வரும் பொழுது அவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர் கண்மலிந்து தண்ணீரை உண்டு பண்ணினவராய், மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினவராய், ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்து வந்த ஆண்டவராய் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் தேசத்தில் உன்னை நடத்தி வந்ததை போல உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் தேவன் அப்படியாகவே நமக்கு நல்ல நீதி பலனை கொடுத்து அவர் அதிசயங்களை அற்புதங்களை காண செய்ய உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடின பின்பு நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்தபடி நாமத்தை மையப்படுத்த போகிறோம். இது ஒரு தெரிந்த பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அது தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என்னோடு வருகிறார்? அல்லேலூயா. இந்த 5 மாதம் உங்களை என்ன பண்ணினாரு? உங்களோடு கூட தான், நம்மளோடு கூட தான், என்னோடு கூட தான், உங்களோடு கூட தான் அவர் நடத்தினார். இந்த 6ஆம் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு நினைப்பு வரும். 2005 உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். 22 நாள் ஆனது, கத்திருந்த ஒரு வார்த்தை வரல. ஆனால் டெய்லி வேதத்தை வாசிப்பேன், வசனங்கள் உள்ளே கிரியை செய்தாலும் கர்த்தராய் அவரு ஸ்தோத்திரம் மோசையோடு பேசினதை போல எப்ப பேசுவார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு டிராவல் பண்ற நேரம் அன்னைக்கு வந்தது. நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் போயிட்டு சீக்கிரம் வந்து உடைய சமூகத்தில் காத்திருக்குன்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறேன். அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ், ரூட் பஸ். அதில் உட்காந்து அப்படியே கண்ணீரோடு ஜெபத்தோடு இருக்கிறேன். பார்த்த ஆண்டவர் அந்த டிரைவருக்கு பின்னாடி பாரு பாரு அப்படின்னாரு. உடனே இந்த டிரைவருக்கு பின்னாடி எப்பயுமே எல்லா பஸ்ஸுலையும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எழுதியிருக்கும். நான் பார்க்குறேன், அங்கே வசனம் எழுந்திருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னோட ஆண்டவர் பேசினார். அப்போதான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரையும் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுவரைக்கு ஆண்டவர் கைவிடவில்லை. இதை பார்க்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உங்களை இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் கைவிடுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? Thank you Jesus Lord.
தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால் என்று சொல்லுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் எல்லாரும் சொல்லுங்க, நீ என்னோடு வீடு சொல்லுங்க. எதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சொல்லுங்க, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினா. எல்லாரும் சொல்லுங்க, எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. எங்கேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எங்கேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ஆமென். ராஜா நான் அது தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினா நீ என்னோடு இருப்பதினா. இன்னொரு முறை சொல்லுங்க, ஏதினால் இது ஏதினா நீ என்னோடு வருவதினா, ஏதினால் இது ஏதினா நீ என்னோடு இருப்பதினா. நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இம்மட்டும் அவர் கிருபையிலே நம்மளை நடத்தி இந்த புதிய மாதத்தின் இந்த ஜூன் மாதத்தில் அப்பாவின் மகிமையை ருசி பார்க்கும்படி, அவருடைய பிரசன்னத்திலே நிரம்பும்படி தேவன் நமக்கு ஜீவனை பலனையும் கிருபையின் சமாதானத்தையும் அவர் தந்த தேவனா இருக்கிறார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நாம் துதித்து அப்படியே நாமத்தை என்ன செய்ய போகிறோம்? நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இருக்க இடத்துல அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் வேதவசனம் சொல்லுகிறது. உபாகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருவதற்கும் நடத்தி வந்த வழிகளை எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம், ஒரு தகப்பன் நம்முடைய பிள்ளை என்ன செய்வோம்? தோளில் சுமப்போம்ல. பெண்கள் இடுப்பில் சுமப்பாங்க, ஆண்கள் மார்பிளை சுமப்பாங்க, தோளில் சுமப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வந்ததை போல ஆண்டவர் ஒருவரே என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை சுமந்திருக்கிறார், என்னை சுமந்திருக்கிறார், என் குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைய. இதே போல் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரையும் தேவன் தன்னுடைய தோளில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சுமந்து அப்படி விடுவதல்ல, இம்மட்டு என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளை அவர் சுமந்து கொண்டு வந்தவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளையை நம்ம சுமப்போம், கொஞ்ச நேரம் சுமப்போம், கை வலிக்குன்னு விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது, உன்னை நான் என் உள்ளங்கைக்குள்ளே வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதத்தின் தேவன், ஆச்சரியத்தின் தேவன். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் உங்க மகிமையில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்களை இம்மட்டும் சுமந்தீரே, இம்மட்டும் நடத்தி வந்தீரே. எங்க பாதையெல்லாம் ஆண்டவரே சரிப்படுத்தி வந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரிமானதுரி கரபனா ஓ ஷகரபரத ரிமானதுரி கரபா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே என்னை சுமந்து வந்தீரப்பா. ஆண்டவரே இந்த 6ஆம் மாதத்தின் இந்த முதல் நாளிலே என்னை சுமந்து வந்த ஆண்டவர் எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலத்தை தரப்போகிறார், ஒரு விடுதலை செய்ய போகிறார். அவன் நீதி வலதுகரத்தினாலே உங்களை தாங்கி நீதி செய்ய, நியாயம் செய்ய, அற்புதம் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நானும் அவருடைய தோளில் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? அப்படியே தோளில், உள்ளங்கையில ஆண்டு சமூகத்தில் இருக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க நெருக்கம், உங்களுடைய இடுக்கம், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வேதனை, கண்ணீர், வியாதி எல்லாம் மனுஷன் மறந்துடலாம், மனுஷன் கேட்காம கூட போயிடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நமக்கு என்ன தேவையோ அதை செய்கிற தேவனா இருக்கிறார். கள்ளன் கையில் அடிபட்டு ஒத்தன் குத்துயிராய் கிடக்கிற நேரத்தில் லேவியன் போகிறான், ஆசாரியன் போகிறான். ஆனா நல்ல சமாரியன் போகும் பொழுது அவரை எடுத்து அவன் காயங்களை ஆற்றி திராட்சை ரசத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தி தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போய் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் அவன் சேர்த்து அவன் தேவையான பணத்தையும் கொடுத்து மீண்டும் என்ன தேவையை வந்து நான் தரேன் என்று சொன்னதை போல் ஆண்டவர் நம்மளை இம்மட்டும் நடத்தி வருகிறார். எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் கண்களை மூடி ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே,
பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லாம் சொல்லுங்க. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீரிட தேவையில்லை. சொல்லுங்க. கவலை வந்தாலும் நான் கண்ணீரிட தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. சொல்லுங்க. வியாதிய வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே ஒன்று மட்டும் தெரியும் ஆண்டவரே, நான் உங்க தோளில் இருக்கிற ஆண்டவரே, உடைய கரத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவரே. எனக்கு கவலை வந்தாலும் ஆண்டவரே, எனக்கு வியாதி வந்தாலும், எனக்கு குறை வந்தாலும், என்னை யார் என்ன சொன்னாலும் நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன். நான் அப்பாவின் தோளில் இருக்கிறேன், அப்பாவின் கரத்தில் இருக்கிறேன். யார் என்ன செய்ய முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி இந்த பகல் வேளையில் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே, நான் உம்முடைய தோளில் இருக்கிறேன். இந்த மாதம் எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதம், என்னை நடத்த உண்மையும் போதுமான தேவனா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் கரங்களை தட்டி, ஓ ரிகாராபானா ஷாதா ராபா ரிமானதோ ரிகாராபா, நம்முடைய தோளில் இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய நெஞ்சில் இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய கண்ணில் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, வேத வசனம் சொல்லுகிறது, என் உருவம் இன்னதென்றும் நான் தன் மண் என்று நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை அறிந்தவர், புரிந்தவர், என்னை ஆற்றுகிறவர், தேற்ற பலப்படுத்துகிறவர் நீ ஒருவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மையே உயர்த்துகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வந்தவர், இன்னும் நடத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் ஆதியும் அந்தமா இருக்கிறார், அவரே அல்பா உமேகாவும் இருக்கிறார். அவர் நான் இருக்கிறாராகவே
இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். மனிதன் மாறலாம், தேவன் மனமாற மனிதன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. அவர் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. அப்படி இம்மட்டு நடத்தி வந்தவர் இன்னும் நடத்த போதுமான தேவனா இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டு உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு எல்லாம் அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா. என்று கடந்து வந்த பாதையெல்லாம் ஆண்டவரே நீ கிருபையாய் நடத்தி வந்தவர். இந்த மாதம் நம்முடைய கரம் என்னை ஆண்டவரே ஆண்டு ஏந்தி தாங்கி நடத்தி என்னை இம்மட்டும் சுமந்து வந்தவர். இனி சுமக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மையே உம்மையே உம்மையே. ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை ஆமே உம்மையே. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் உம்மை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டு வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டு வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை எல்லாம் சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நானீர், எதற்கும் பயம் இல்லையே. சொல்லுங்க, இயேசு ராஜா என்பல நானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே, ஆராதனை ராஜாவே, ஆராதனை கர்த்தாவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ராஜாவே. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தா. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நனைத்தா. சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தா. சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நனைத்தா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சொல்லுங்க, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவாமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாச ஒளியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, என் ஜீவனை பார்க்கிறோம், என்னுடைய அழகை பார்க்கிறோம், என் அந்தஸ்தை பார்க்கிறோம், என் படிப்பை பார்க்கிறோம், என் பணத்தை பார்க்கிறோம், என் உயர்வை பார்க்கிறோம், என் மேன்மை பார்க்கிறோம். என் கர்த்தரை நான் ஆராதிப்பதே எனக்கு தந்த அந்த கிருபை என்று எத்தனை பேர் சொல்றீங்க? பவுல் சொல்லுகிறான், பசியோ நிர்வாணமோ பட்டயமோ துன்பமோ வியாக்குலமோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் என்னை பிரிக்க கூடும் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் கைவிடுவதில்லை. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். அந்த யோசேப்பாத் கர்த்தரை துதிக்கும்படி துதிக்கிற நிப்பாட்டும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிரங்கமானது. இதோ மாம்சமான கண்கள் ஏகமாய் கண்டது. இன்றும் கர்த்தரை துதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க ஊழியத்திலே கர்த்தருடைய மகிமை நிச்சயம். இதோ கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஓ கரங்களை தட்டி, ஓ ஷகரபா ரிமானதோ ரிகரபதானா, ஓ ரிகரதுனானா, ஓ ஷகரபா ரிகரபா. தடைகளை உடைப்பவர், நமக்கு முன்னே போகிற ஆண்டவர். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உன் கண்ணீரையும் உன்னுடைய வியாக்குலத்தையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் உன் போராட்டங்களையும் கர்த்தர் உனக்கு விடுதலையாக்கி இதோ தடைகளை உடைப்பவர் உன் முன்னே கடந்து போவதினால். ஓ விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, ஓ ஷகரபா ரிமானதோ ரிகரபோ ரியானதோ ரியானமா ரிகரதுனானா ஷகரபா ரிகரபா. உம்மையே உயர்த்துகிறோம்பா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த 5 மாதம் நடத்தி வந்தவர் இந்த 6ஆம் மாதமும் என்னுடைய கவலை கண்ணீர் என் பாரத்தெல்லாம் மாற்றும்படி என்னை நடத்த போகிறீர். 2 கரங்களை உயர்த்தி, இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பே. என் ஜீவனுள்ள
என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆண்டோட சொல்றீங்க, இந்த ஜீவன் எதற்காக தந்திருக்கிறப்பா? உம்மை துதிப்பதற்காக, உம்மை போற்றுவதற்காக, உம்மை புகழ்வதற்காக, உம்முடைய அதிசயங்களை சொல்வதற்காக. ஆண்டவரே, நீங்க செய்த எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில் நீங்க செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி பார்க்க, ஓ நன்றி ஆண்டவரே. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், சொல்லுங்க, கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீர், கோடி நன்றி ஐயா. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள என் ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் நாட்களெல்லாமே, நம்முடைய ஜீவனுள்ள காலம் எல்லாம், நம்முடைய ஜீவிக்கிற நாளெல்லாம், ஓ நம்முடைய மரணம் வரைக்கும், நம்முடைய தேவராஜ்யம் வர வரைக்கும், என் ஜீவன நாளெல்லாம் கர்த்தரை துதிப்பதினாலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரை வீட்டில் இடித்து நிலைப்பதினாலே நன்மை கிருபை என்னை தொடரும். கர்த்தரை நான் துதிப்பதினாலே நன்மை கிருபை என்னை தொடரும். கர்த்தரை நம்பி நான் கர்த்தரை ஆராதிப்பதினாலே நன்மை கிருபை என்னை தொடரும். அவர் என்னை பலப்படுத்துகிறவர், அவர் நீதி வலது கர்த்தானை தாங்கி சகாயம் பண்ணுகிறவர். கரங்களை தட்டி ஆண்டு சமூகத்திலே, ஓ ஷாகா ராபா ராதா ரிமானதோரி கராபாதானா, ஓ நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. மீண்டும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு உங்க வேலையை, உங்க பிசினஸ, உங்க குடும்பத்தை, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைன உங்க ஊழியத்தை, உங்க சபையை, உங்க குடும்பத்தை, உங்க மனைவி பிள்ளைகளை எல்லாம் மனசுல வச்சு ஆண்டு சொல்லுங்க. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் நீ வரப்போகிற இந்த 6 மாதமும் இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. அதனால இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே, என் ஜீவனுள்ள என் நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள என் நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். அன்பு தேவ பிள்ளையே, கவலைப்படாதீர்கள். கர்த்தரை நீங்கள் ஆராதித்திருப்பதினாலே இன்னிலிருந்து கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை
இப்பொழுதே உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்க வாழ்க்கைக்குள்ளே, உங்க வேலை ஸ்தலத்துக்குள்ளே, நீங்க வசிக்கிற அந்த வீட்டுக்குள்ளே, நீங்க செய்யற ஊழிய ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இந்த காலையில வேளையிலிருந்து, இந்த ஜூன் மாதத்திலிருந்து இதோ கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காய் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஓ ஷாகா ராபா ரிமானோ தொரிகாராபாதானா, இப்பொழுதே நம்முடைய மகிமை கிருபை இந்த மாதத்திலிருந்து இன்னும் அற்புதங்கள் விளங்க செய்வதற்காய், நம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. அப்படியே ஆண்டு சமதோப்பு கொடுப்போம். ஓ தேங்க் யூ ஜீசஸ் லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காணவும், ஆண்டவரே உம்மை பாடவும் துதிக்கவும் நீங்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லப்பா, நீங்க தந்த ஜீவன், நீங்க தந்த கிருபை பலத்திலே உம்மை ஆராதித்திருக்கிறோம். இந்த மாதத்திலே இன்னுடைய நன்மை கிருபை எங்களுக்கு தொடர்ந்து எங்கள் நீதியும் பலனையும் செய்து எங்களை உயர்த்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு சுக வாழ்வை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த சுக வாழ்வை தேவன் நமக்கு தருவாராக. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடலும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திரங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஜெபமும் முக்கியம் உள்ளதாக இருக்கிறது. இந்த நாட்களில், இந்த காலங்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் 2 பேர் 3 பேர் ஒரு மனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாம் இணைந்து ஒரு மனப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் இந்த மாதத்தை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற அற்புதமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அற்புதமான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்கு முன்பாக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம், எங்கள் கைகளை உமக்கு நேராக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்ற தேவ வார்த்தையின்படியாக ஆண்டவரே எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 6வது மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறட்டும். இந்த 6வது மாதம் நன்மைகளின் மாதமாய் மாறட்டும். இந்த 6வது மாதம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. கடந்த நாட்கள், கடந்த காலங்கள் நாங்கள் காத்திருந்ததற்கு சரியாக, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்ததற்கு சரியாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் வேதனையை கண்ட நாட்களுக்கும் நீர் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக, சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக, சரியாய் ஆண்டவர் எங்களை மகிழ பண்ணுவீராக. எங்களுடைய இரட்டை களைத்து போடும் ஆண்டவரே. கண்ணீரை கடந்த நாட்கள், பாடுகளை கடந்த நாட்கள், பிரச்சனைகளை கடந்த நாட்கள், போராட்டங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவீராக, சரியான ஒரு விடுதலையை தருவீராக. உம்முடைய அற்புதத்தின் கரம் எங்களுடைய
கூடாரங்களுக்குள்ளே இறங்கி வருவதாக. உம்முடைய அற்புதத்தின் கரம் எங்களுடைய தொழில் ஸ்தலங்களிலே இறங்கி வருவதாக. உம்முடைய அற்புதத்தின் கரம் எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில இறங்கி வருவதாக. நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்மைக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். நன்மைக்காக உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம். நெகேமியா ஜெபித்தானே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தது போல இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு புறப்பட்டு செல்லுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் கையளிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் கையளிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு கையளிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே வாட்டி வதைத்து முடக்கி வைத்த சத்துருவினுடைய தந்திரங்கள், சத்துருவினுடைய வல்லமைகள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போகட்டும், உடைந்து போகட்டும். தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தாவீதுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணின ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிற சத்துருவினுடைய தந்திரங்கள் தண்ணீர் உடைந்து ஓடுகிறதை போல இயேசுவின் நாமத்தில் உடைந்து ஓடட்டும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளில் எழும்பி வருகிற பிசாசினுடைய கிரியைகள் தொழிலை முடக்கும்படி, ஆசீர்வாதங்களை முடக்கும்படி, கையின் பிரயாசங்களை முடக்கும்படி எழும்பி வருகிற எல்லா சத்துருவினுடைய சகல கிரியைகளையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்து போடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் தந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்ற தேவ வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மெய்யாகவே என் ஜெபத்தை கேட்டார் என்ற தேவ வார்த்தையின்படி உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் பதிலை தருவார். நன்மையானவைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். God bless you. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாத கூடுகைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடந்த 5 மாதங்கள் தேவ கிருபையினால் கடந்து வந்து விட்டோம். இந்த 6வது மாதத்தில் ஏராளமான தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், இவைகள் ஏராளமாய் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று தடுமாறி கொண்டிருக்கலாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 6வது மாதத்திற்கும் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வேத வார்த்தை சங்கீதம் 58வது சங்கீதம் 11வது வசனம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவர் நம்முடைய காரியங்களை நீதியாய் நியாயம் செய்கிறவர். உங்களுடைய நீதி கடந்த காலங்களிலே மறுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய உண்மைக்கு உத்தமத்துக்கு தக்கதான பலனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய பிரயாசத்திற்கான பலனை நீங்கள் புசிக்காமல் அவைகள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம்.
என் உழைப்புக்கான ஊதியம் கொடுக்கப்படவில்லையே, என்னுடைய உண்மைக்கான நீதி மறுக்கப்பட்டு இருக்கிறதே, என்னுடைய உத்தமத்துக்கான நீதி மறுக்கப்பட்டு இருக்கிறதே, மனிதர்கள் என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள், தொழில் கொடுத்தவர்கள் என்னை ஏமாற்றி இருக்கிறார்கள், வேலை செய்கிற இடத்திலே நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால், என் நீதி தூரமாயிருக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருப்பீர்களானால், என் நீதி எனக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருப்பீர்களே ஆனால், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் கொடுக்கிறவர், நீதிமானுக்கு நீதி செய்கிறவர், மெய்யாய் பூமியிலே நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். தேவன் நீதி செய்வார் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நீதி பட்ட பகலின் வெளிச்சத்தை போல மாற்றப்படும் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன என்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார். எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தீமையாய் பார்த்தீர்களோ, துக்கமாய் பார்த்தீர்களோ, வேதனைக்குரியதாய் பார்த்தீர்களோ, அவமானத்திற்குரியதாய், நிந்தைக்குரியதாய் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நிந்தைகள் வரும் பொழுது, எதை குறித்தும் முறுமுறுக்காமல், மனம் தளராமல் எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே யோசேப்பு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் பெற்று இருந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான் என்பதை கர்த்தரிடத்திலிருந்து அவன் தரிசனம் பெற்று இருந்தான். அவனை சுற்றிலும் நட்சத்திரங்கள் வணங்கும் என்று அவன் தரிசனம் பெற்றிருந்தான். அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய தகப்பன் எல்லாரும் அவனை சுற்றி நின்று வணங்குவார்கள் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு உரியவனாய் அவன் இருந்தான். அவன் ஒன்றுக்கும் அடிமையாய் இருக்க போவதில்லை, அவனை ஒன்றும் அடிமைப்படுத்த போவதில்லை. அவன் ஆளுகை செய்கிறவனாக, அவன் அதிகாரத்தை பெற்றவனாக, அதிகாரம் உடையவனாக அவன் இருப்பான் என்கின்ற ஒரு தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் நடந்தது என்ன? அந்த தரிசனத்தை பெற்ற சில நாட்களிலே, அந்த தரிசனத்தை பெற்ற சில காலங்களிலே அவன் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அவனை அடிமைப்படுத்தினது. அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்திற்கும் அவனுக்கு இருந்த அழைப்புக்கு நேர் எதிர்மாறாக நடந்தது. அடிமையாக்கப்பட்டான், விலைக்கு விற்கப்பட்டான், சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரர்களால் குழிக்குள் அவன் தள்ளப்பட்டு போனான். ஆனால் அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல், அவன் ஒரு நாளும் தளர்ந்து போகாமல், அவன் ஒரு நாளும் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போகாமல், அவன் ஒரு நாளும் அவிசுவாசமான எந்த வார்த்தைகளையும் அவன் பேசாமல், கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய நேரத்திற்காக அவன்
காத்திருந்தான். காலங்கள் கடந்து ஓடினது. ஒருவேளை பிசாசானவன் கூட நினைத்திருக்கலாம், யோசேப்பினுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது என்று. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மறுக்கப்பட்ட நீதியை, அவனுக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை, அவனுக்கு செய்யப்பட்ட தீமைகளை எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் நினைத்தருளி ஒரு நாள் அவனுடைய சிறையிருப்பை உடைத்தெறிந்தார். ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீமையையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீதி மறுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய உண்மைக்கான ஊதியம் மறுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் மறுக்கப்பட்டிருக்கலாம். அநேக பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், தலைக்குனிவுகள், சிறையிருப்புகள், இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு, உங்கள் மேல் கர்த்தர் வைத்த தரிசனம், உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத, தொடர்பு இல்லாத நிலையிலே எல்லாம் அப்படியே இன்றைக்கு தலைகீழாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினதற்கு மாறாக, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினதற்கு எதிர்மாறாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போய் விடாதிருங்கள், மனம் தளர்ந்து விடாதிருங்கள், உங்களுடைய நம்பிக்கையை இழந்து போய் விடாதிருங்கள். உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தீமைகளையும் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த எல்லா தீமையையும் ஆண்டவர் ஒரு நாள் நன்மையாய் முடிய பண்ணினது எத்தனை நிச்சயமோ அத்தனை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தீமைகளையும் நன்மையாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய நீதி மறுக்கப்படல, தாமதம் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நன்மை உங்களை விட்டு விலகி போகவில்லை, அது தூரத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் வெகு சீக்கிரத்திலே சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, ஆகவே இன்றைக்கு எதை குறித்தும் கவலைப்படாமல், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல், எல்லாவற்றையும், அதாவது கோணலான எல்லாவற்றையும் தேவன் நேராக்கி தருவார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது கோணலாய் இருக்கிறதோ, எது இருளாய் இருக்கிறதோ, எது முடங்கி போய் இருக்கிறதோ, எது இன்றைக்கு உங்களுக்கு எதிர்மாறாக இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த எல்லா துக்கத்தையும், அவமானத்தையும், நிந்தையையும் தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும். தேவன் யாருக்கு நியாயம் செய்வார்? தேவன் யாருக்கு தன்னுடைய பலனை தருவார்? தரிசனம் பெற்றதுமே ஒரு தரிசு நிலத்தை போல் தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருந்த யோசேப்பு தன்னுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி அவன் தவறி போகாமல் தன்னுடைய பாதையிலே, அதாவது கர்த்தர் அவனுக்கு வகுத்து கொடுத்த அந்த பாதையிலே அவன் உண்மையாய் நடந்து, உத்தமமாய் நடந்து, அவன் வாழ்க்கையிலே நீதியை, தேவனுடைய நீதி வெளிப்படுவதற்கு காத்திருந்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள்
காத்திருங்கள். காரணங்களை காரணம் காட்டி, சூழ்நிலைகளை காரணம் காட்டி, உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை காரணம் காட்டி, உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய தவறான காரியங்களை காரணம் காட்டி, ஆக இது நிமித்தம் நான் தடுமாறி போயிட்டேன், இது நிமித்தம் என் நீதியை விட்டு பின்வாங்கி விட்டேன், இது நிமித்தம் நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், இது நிமித்தம் நான் உண்மையில் இருந்து தவறி விட்டேன், இது நிமித்தம் என்னுடைய பரிசுத்தத்தை இழந்து விட்டேன், இந்த நபர் நிமித்தம் என் பரிசுத்தம் இழந்து போய்விட்டது, இந்த நபர் நிமித்தம் என்னுடைய விசுவாசம் உடைக்கப்பட்டது என்று உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல் தேவன் உங்களுக்கு வகுத்து தந்திருக்கிற அந்த பாதையிலே முன்னோக்கி செல்லுங்கள். யோசேப்பு தேவனை விட்டுவிட, தேவனை மறுதலிக்க, மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு குறுக்கீடாக இருந்தது, காரணமாயிருந்தது. பரிசுத்தத்தை இழந்து போகிறதுக்கு அவனிடத்துல காரணம் இருந்தது, விசுவாசத்தை இழந்து போவதற்கு அவனிடத்துல காரணம் இருந்தது, சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவனிடத்துல காரணங்கள் இருந்தது. ஆனால் காரணங்களை சுட்டி காட்டி தன்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே தவறி போகாமல் தன்னை அவன் காத்து கொண்டான். தேவன் அவனுக்கு தந்த தரிசனங்களின் நிமித்தமே அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். தரிசனம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக அவனை கொன்று குழிக்குள் போட நினைத்தார்கள். அவனுடைய தரிசனம் நிறைவேறக்கூடாது என்று அவனை விலை பேசி விற்று போட்டு விட்டார்கள். அவனுடைய வாழ்விலே தேவ தரிசனம் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதற்காகவே பிசாசானவன் தந்திரமாக அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கும்படி போத்திபாருடைய மனைவியை எழுப்பி கொண்டு வந்தான். செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். சிறைச்சாலை தலைவனுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாக இருந்த போதும் அவர்களாலே அவன் மறக்கப்பட்டு போனான். 5 காரணங்கள் அவன் தேவனை விட்டு போவதற்கு, தேவனை மறுதலிப்பதற்கு, தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளாமல் போவதற்கு. என்னுடைய சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், என்னை விரோதித்தார்கள் என்று அவன் சொல்லி இருக்கலாம். என்னை குழிக்குள் தூக்கி போட்டார்கள், விலை பேசி விற்று விட்டார்கள் என்று சொல்லி இருக்கலாம். போத்திபாருடைய மனைவி பாவ வாழ்க்கைக்கு என்னை அவள் நித்தமும் நயவசனிப்பாய் பேசி என்னை அவ இழுத்து தொந்தரவு பண்ணினா, அதனால என் பரிசுத்தத்தை நான் இழந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பானபாத்திரக்காரன் என்னிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டோம், என்னை நினைக்காமல் மறந்து போய் இருக்கலாம் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் தேவனை விட்டு விலகி போவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில சுற்றிலும் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுற்றி காட்டுகிறார்கள். குடும்பத்தை சொல்லுகிறார்கள், பெற்றோர்களை சொல்லுகிறார்கள், கணவன் மனைவியை சொல்லுகிறான், மனைவி கணவனை சொல்லுகிறார்கள், அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நபர்களை கை நீட்டி குற்றம் சொல்லுகிறார்கள், இவர்களால் தான் நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று. ஆனால் யோசேப்போ ஒரு காரணத்தையும் முன்வைக்காமல் தன்னை அவன் உத்தமனாய் நீதிமானாய் அவன் காத்து கொண்டான். யோசேப்புக்கு நீதி மறுக்கப்பட்டு இருளான சிறைக்குள் அழுக்கான வஸ்திரங்களோடு அவன் பல காலங்கள் இருந்த பொழுதும் மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், மெய்யாய் தேவன் நீதி செய்வார் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நீதி செய்ய வேண்டுமானால் உங்களை சுற்றிலும் நடக்கிற எந்த காரணங்களும் கை காட்டி நீங்கள் தப்பிவிடாதபடிக்கு
தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில நியாயம் செய்வார். யோசேப்புக்கு ஆண்டவர் நியாயம் செய்தார். எப்படி நியாயம் செய்தார்? பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்றான். யோசேப்புக்கு கிடைத்த மேன்மையான ஒரு அடைமொழி, தேவ ஆவியை பெற்றவன். அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், போத்திபாருடைய மனைவி பகைத்தாள். ஆனால் அந்த தேசத்தின் ராஜாவினுடைய வாயிலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட நீதி எதுவென்றால், நியாயம் என்னவென்றால், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ? யார் இந்த வார்த்தையை சொல்லுவது? தேவனை அறிந்திராத இந்த பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்றிருக்கிற மனுஷன் என்று. தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒருவன் உண்டு என்று, உண்டா என்று சொல்லும் அளவுக்கு யோசேப்பினுடைய வாழ்வு அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். தேவ ஆவிக்குள் ஜீவிப்பதற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டா என்று கேட்டால், ஆம், சம்பந்தம் உண்டு என்று சொல்லுவேன். தேவனோடு, தேவ ஆவியோடு, தேவ கட்டளைகளை, தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் தேவ ஞானம் பெற்றவர்களாய், தெய்வத்தினுடைய அறிவு பெற்றவர்களாய், தேவனுடைய விசேஷித்த ஆவியை பெற்றவர்களாய் மாறிவிடுவோம். தேவ மனுஷனே, இன்றைக்கு உன்னை சுற்றிலும் நடக்கிற எந்த ஒரு காரணத்தையும் கை காட்டி நீ தப்பிக்கொள்ளாதபடி ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வாயே. ஆனால் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய், தெய்வத்தினுடைய வெளிப்பாடுகளை பெற்ற மனுஷனாய், தெய்வத்தினுடைய அறிவை பெற்ற மனுஷனாய், ஞானமும் விவேகமுள்ள மனுஷனாய் ஆண்டவர் உன்னை மாற்றி விடுவார். பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தினுடைய பாவம் உன்னை தொடாதபடிக்கு நீ உன்னை காத்து கொள்வாயே. ஆனால் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய், தேவ அறிவை பெற்ற மனுஷனாய், தெய்வீக வெளிப்பாடுகளை உள்ள மனிதனாக நீ மாறிவிடுவாய். இந்த பூமியிலே பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்து நடக்கிற வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கருக்கலானவைகளை தெளிவிக்கிற ஆவியை யோசேப்பு பெற்றிருந்தான். சொப்பனங்களுக்கு வெளிப்பாடுகளை சொல்லுகிற ஒரு தேவ அறிவு அவனுக்குள் செயல்பட்டது. அது எப்படி என்றால், தன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக, உண்மையாக, உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, கரை திரை இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுகிற நான் இத்தனை பெரிய பொல்லாப்பு செய்வது எப்படி என்று சொல்லி பாவம் இருந்த இடத்துல பாவத்தை உதறிவிட்டு புறப்பட்டு போனான். தேவ மனுஷனே, உன்னை பாவத்தில் வீழ்த்துகிற மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த நபர்களை விட்டு நீ விலகி போகும் பொழுது நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷனாய், தேவ அறிவை பெற்ற மனுஷனாய், தெய்வீக வெளிப்பாடுகளை பெற்ற மனுஷனாய் நீ மாறிவிடுவாய். கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழும் பொழுது அது ஒரு நாளும் வீணாய் போவது இல்லை. தெய்வீக அறிவை தேவன் நமக்கு தருவார், தெய்வீக வெளிப்பாடுகளை நமக்கு தருவார், தெய்வீக காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் அறிவையும் உணர்கிற ஆவியை தேவன் நமக்கு தருவார். Glory to God.
பாபிலோன் தேசத்திலே தானியேல் என்கின்ற ஒரு தேவ மனிதன் ராஜாவினுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தன்னை அவன் பரிசுத்தமாய் காத்து கொண்ட போது விசேஷித்த ஆவியை உடையவனாய், விசேஷித்த அபிஷேகத்தை உடையவனாய், தெய்வீக அறிவை உடையவனாய், தெய்வீக வெளிப்பாடுகளை பெற்ற மனிதனாய் அவன் மாறினதினாய் பாபிலோன் தேசத்திலேயே கனம் பெற்ற இடத்திலே அவன் அமர்ந்திருந்தான். இன்றைக்கு இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் தகுதியாயிராது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இதை எனக்கு இது எனக்கு அதிகாரம் இல்லையா, இதை நான் செய்யக்கூடாதா, இதை நான் பார்க்க கூடாதா, இப்படி நான் வாழக்கூடாதா, இப்படி நான் உடுத்த கூடாதா என்று நாணவான்களைப் போல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பாயானால் எல்லாம் உனக்கு தகுதியாயிராது. தேவனுக்கு பயந்து, தேவ கட்டளைக்கு பயந்து, தேவ வார்த்தைக்கு பயந்து, பாவத்துக்கு விலகி ஒரு பரிசுத்த உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் உங்கள் நீதி ஒரு நாளும் மறுக்கப்பட்டு போகாது. தேவனுக்கு பயந்து, தேவ கட்டளைக்கு பயந்து, பாவத்துக்கு விலகி நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் வெகு காலங்கள் உங்கள் வாழ்க்கை இருளான நாட்களிலே இருக்காது. வெளிச்சத்திற்கு சீக்கிரத்திலே வந்து விடுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் கனத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். தேசத்தின் உயர்ந்த நிலைக்கு உங்களை தேவன் கொண்டு வந்து நிலை நிறுத்துவது நிச்சயம். நீதிமானுக்கு நீதி செய்கிற ஒருவர் இருக்கிறார். நீதிமானுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மெய்யாய் இந்த பூமியிலே நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். சர்வ ஞானமுள்ள தேவனே தமது பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தருகிறார். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை முதலிலே கத்தரித்து போடுகிறதற்கு, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற இந்த உறவை துண்டித்து போடுவதற்கு முதலிலே தீவிரமாக வேலை செய்வது எதுவென்றால் பாவமே வேலை செய்கிறது. தேவ ஆவியானவர் நமக்கு அருளுகிற மேன்மைகள் யாவையும் மழுங்கடிக்கும்படி பாவமே முதலாவது வேலை செய்கிறது. யோசேப்பு இரட்ட வாழ்க்கை வாழவில்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலே இரட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பரிசுத்தவான்களைப் போல, ஒரு பக்கம் உண்மை உள்ளவர்களைப் போல, ஒரு பக்கம் உத்தமம் உள்ளவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் உலக மனிதனிடத்தில் இருக்கிற அத்தனை சுபாவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு அப்படி வாழவில்லை. தனக்கு நேர்ந்த சகல சோதனைகளிலும், தனக்கு நேர்ந்த சகல துன்பத்திலும், தனக்கு நேர்ந்த சகல பாடுகளிலும், தனக்கு நேர்ந்த சகல அவமானங்களிலும் தேவனுடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். தேவ மனுஷனே, உன்னை குறித்து என்ன? இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசேப்பு தன் வாழ்வில் வந்த எல்லா சோதனைகளிலும் தேவனுடைய கரத்தை இறுக பற்றி கொண்டு இருந்ததினாலே யோசேப்பை குறித்த ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தில் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்தார். அவனுக்கு சிறைச்சாலை தலைவனுடைய இரக்கத்தை கிடைக்க பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை குறித்து என்ன? தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று உங்களால் மார்த்தட்டி சொல்ல முடியுமா? தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று மார்த்தட்டி சொல்ல முடியுமா? யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலை ஏற்பட்ட போதும்
யோசேப்பு தன்னுடைய உண்மையிலிருந்து, யோசேப்பு தன்னுடைய நேர்மையிலிருந்து தவறி போகவே இல்லை. இதற்கு உறுதுணையாய் கர்த்தர் கூட நின்றார். ஆகையால் தான் எகிப்தியர் யாராலும் சொல்ல முடியாத காரியத்தை யோசேப்பினால் செய்ய முடிந்தது. யோசேப்பினுடைய பேச்சிலே இருந்த நாணத்தை பார்வோன் கண்டான். தேவ பிள்ளையே, இன்று நம்மை சூழ வாழுகிறவர்கள் நம்மை பார்த்து இவன் வித்தியாசமானவன், உண்மையாகவே இவன் தேவ மனிதன், இவனுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு நமது வாழ்க்கை இருக்கிறதா? வல்லமையாய் பிரசங்கம் செய்யலாம், சாட்சி சொல்லலாம். உலகமோ நம்மை பேசுவதை அல்ல, நமது வாழ்வை பார்க்கிறது. நமது வெளி வாழ்வு சாட்சியாக இருக்க வேண்டுமானால் நமது உள்ளான வாழ்விலே, தேவனோட உள்ள உறவிலே நாம் உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சோதனையிலும் வாழ்வின் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும், இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் கீழே தள்ளப்படுகிறதா இருந்தாலும், யோசேப்பை போல உத்தமத்திலே உறுதியாய் நிற்க இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்போது தான் தேவன் மகிமைப்படுவார், தேவ நாமம் மகிமைப்படும். எந்த வகையிலும் இன்றைக்கு நாம் தேவனுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ, நற்சாட்சியாய் வாழ இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோசேப்பு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்றதினால் பூமியிலே நீதிமானுக்கு தேவ பலன் உண்டு என்றும், பூமியிலே நீதிமானுக்கு தேவ பலன் உண்டு என்றும், அப்பொழுது மெய்யாகவே நீதிமானுக்கு நீதி செய்கிற, நியாயம் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படி யோசேப்புக்கு கர்த்தர் நீதி செய்து யோசேப்பை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து அழகு பார்த்தார். இன்றைக்கு அதே ஆண்டவர், இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. எத்தனை பெரிய சோதனை காலங்கள் வந்தாலும் உடன்படாமல், பாவத்துக்கு உடன்படாமல், உலகத்தினுடைய சம்பாசனைக்கு உடன்படாமல், உலகத்தினுடைய சிற்று இன்பங்களுக்கு உடன்படாமல் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. நான் இவ்வளவு பயபக்தியா, பரிசுத்தமா, உண்மையா வாழ்றேனே, கர்த்தர் எனக்கு பதில் செய்யலை ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு பதில் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு விஷயம் இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகாமல், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு ஒத்து போகாமல், உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு, அருவருப்புகளுக்கு நாங்கள் ஒத்து போகாமல், ஆண்டவர் அவைகளுக்கு எங்களை விலக்கி காப்பீராக. உலகத்தோடு, உலக மனிதர்களோடு நாங்கள் ஒரு காலமும் சமரசம் செய்து கொள்ளாமல், கை கோத்து கொள்ளாமல், அவைகளுக்கு விலகி நின்று எங்களை ஆண்டவரே தன்னிச்சையாக, ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய பிள்ளை, நாங்கள் இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று பாவத்துக்கு விலகி வாழ்கிற ஒரு உத்தம வாழ்க்கையை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. அப்படி உத்தம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டியதான உயர்வு, வரவேண்டியதான ஆசீர்வாதம், வரவேண்டியதான எல்லா நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.